மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 5,000 வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தங்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். 5,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி யாருக்கு என்ன சர்ப்ரைஸ் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு விடிந்தும் விடியாமலும் அவர்களின் வங்கிக் கணக்கில் வந்து விழுந்த ரூபாய் 5,000 தான் பெரும் சர்ப்ரைஸே. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3,000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2,000 என மொத்தம் ரூபாய் 5,000 வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். இது பெண்களை படு குஷியில் ஆழ்த்தினாலும் அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்களை ஈர்க்கும் பிளான் தான் இந்த அட்வான்ஸ் மகளிர் உரிமை தொகை என அரசியல் கட்சியினர் பலர் கூறி வருகின்றனர். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பேசிய தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இத்தனை காலமும் இல்லாத வகையில் தற்போது விசித்திரமான அறிவிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளதாகவும், சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகை நிறுத்தப்படும், அதற்கு தங்களையும் மத்திய அரசையும் குற்றம் சாட்டி இருப்பதெல்லாம் வடிகட்டிய பொய் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். தேர்தல் தோல்வி பயத்தால் மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே அனுப்பி மக்களிடம் நாடகத்தை அரங்கேற்றுவதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், தாங்கள் ஆட்சியில் இருந்த 2022 முதல் 2025 வரை கோடைக்காலம் வரவில்லையா, 2026ஆம் ஆண்டு கோடைக்காலம் மட்டும் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது என்றும் அவர் வினவினார். நடவேண்ட சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டு கோடை காலம் வந்தது, 23ஆம் ஆண்டும் கோடை காலம் வந்தது, 24ஆம் ஆண்டும் கோடை காலம் வந்தது, 25ஆம் ஆண்டும் கோடை காலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சேலம் சீலநாயக்கன்பட்டி தாவிக பிரச்சார கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் விஜய், திமுக அரசின் 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வாங்கிக் கொண்டு காதில் விசிலை ஊதி அனுப்பிவிடுமாறும் மக்கள் பணத்தை தான் திமுகவினர் வழங்குவதாகவும் கூறினார். மேலும் வண்டி வண்டியாக பணத்தை கொட்டி ஓட்டு போட சொல்வார்கள் என்றும், இத்தனை ஆண்டுகளாக அப்படித்தானே மக்களை ஏமாற்றினார்கள் என்றும் அவர் கூறினார். வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திமுகவுக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஜுரம் வந்துவிட்டதாகவும், அடித்து பிடித்து 1.31 கோடி மகளிருக்கு உரிமை தொகை வழங்கினால் போதுமா, மீதமுள்ள 1 கோடியே 60 லட்சம் பேருக்கு யார் வழங்குவார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மு.க. ஸ்டாலினுக்கு கடுமையான காய்ச்சல், ஜுரம். மக்கள் ஏமாளிகள் என்று நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்தலில் ஏமாற்றப்படுவீர்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் எழுதப்பட போகின்ற தீர்ப்பு. இன்னைக்கு 3,000 ரூபாய் 3 மாசத்துக்கு உண்டானதான் கொடுக்க, மொத்தமா கொடுக்க, அதுவும் 1.5 கோடி பேருக்கு. தமிழகத்துல 2 கோடி 60 லட்சம் கார்டு இருக்கு, மீதி 1 கோடி 10 லட்சம் பேருக்கு யார் கொடுப்பார்? திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியது ஏமாற்று வேலை என்றும், மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்பதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கை தேர்ந்தவர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மோடி மஸ்தான் வேலைன்னு தெரியுமா? மோடி மஸ்தான் வேலைன்னா அது நம்ம முதலமைச்சருக்கு தான். எப்படியெல்லாம் மக்களை தேர்தலுக்காண்டி ஏமாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் உண்மையில கை தேர்ந்து
மேலும் மகளிர் உரிமை தொகையை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் எப்போதோ நிறுத்தியிருப்போம் என கூறிய அவர், கோடைக்கால விடுமுறை நிதி இதுவரை கேள்விப்படாத ஒன்று என்று சிரிக்காமல் நக்கலடித்தார். நாங்கள் ஏதோ போய் தடுத்து நிப்பாட்டுவோம் சொல்லுவோம். தடுத்து நிப்பாட்டுறது இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிருக்கலாமே. மக்கள் மீது அக்கறை கொண்டு 5000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த மாதம், அடுத்த மாதம் 2000 ரூபாய். அதுக்கப்புறம் கோடைகால விடுமுறை நிதி இதுவரையிலும் கேள்விப்படாத. மொத்தத்தில் தேர்தலுக்கான அச்சாரம்தான் ரூபாய் 5000 மகளிர் உரிமை தொகை என கூறிய நயினார் நாகேந்திரன், அந்த பணத்தின் பின்னால் தமிழகம் முழுவதும் பள்ளிக்கூடங்களில் புழங்கும் கஞ்சா விற்பனை மறைக்கப்படுகிறது, பெண்களுக்கு நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் மறைக்கப்படுகிறது, கொலை செய்து நகைகளை கொள்ளையடிக்கப்படுவது மறைக்கப்படுவதாக அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். இந்த 5000 ரூபாய்க்கு பின்னால தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா இந்த விற்பனை மறைக்கிறதுக்கு இந்த 5000. பெண்களுக்கு எதிரான பாலியல் 55%. இந்த 5000க்கு பின்னால் அதெல்லாம் மறைக்கிறோம். இன்றைக்கி ஈரோடு, திருச்செங்கோடு பகுதியிலெல்லாம் தோட்டத்தில் யாரும் வசிக்க முடியல. வயதானவர்களாக கையை கால துண்டுண்டா வெட்டி காதை கடிச்சு கம்மலில் வந்து அத்துட்டு போயிடுறாங்க. இதை மறைக்கிறதுக்கு 5000 ரூபாய். இப்படி எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது குறித்து பல விமர்சனங்களை முன்வைத்தாலும் மகளிர் என்னவோ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.